இப்போ பேஜஸ் அவ்வளோ க்ரியேட் பண்ணியாச்சு. மெனு இருக்குது. மெனுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனு வந்து குப்பையாக தான் இருக்குது. அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அதை ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட வந்து தீமை அப்டேட் பண்ணுற எப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ முடியும் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முதல் திரும்பவும் கேட்குறது, மறக்காமல் என் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட்ஸ் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன், இன்னும் கண்டென்ட்ஸ் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன், எல்லாத்தையும் வந்து போடுவேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இந்த வீடியோ சம்மந்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு திரும்ப போகிறோம். டேஷ்போர்டுக்கு போயிட்டு அப்பியரன்ஸ் என்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அப்பியரன்ஸில் தீம்ஸ் என்ற செக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக 3 தீம் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியுது. இப்போ நம்ம ஆக்டிவ் பண்ணியிருக்கிற தீம் இந்த தீம். ஸோ அதைத்தான் நம்ம இந்த பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு தீம் இருக்குது, அடுத்து இப்படி ஒரு தீம் இருக்குது. நம்ம இந்த தீமை ட்ரை பண்ணுவோம். என்ன 2020 தீமை வந்து ட்ரை பண்ணுவோம். இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஆக்டிவேட் பண்ண உடனே என்ன நடக்குமெண்டா, உங்களோட டேட்டாஸ் ஒன்றும் அழியாது, ஆனால் தீம் மட்டும் மாறும். இப்போ பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே பார்த்தீங்களா, மெனு எல்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் போட்ட கண்டென்ட் மெனு எல்லாம் வந்து அப்படி இருக்கத்தக்கதாக உங்களோட தீம்ட ஸ்டைல், உங்களோட வெப்சைட்டில் ஸ்டைல் மட்டும் மாறுது. இது வந்து ஈஸியாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் பேருக்கு. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து இந்த மெனு வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏனென்றால் ஹோம் வந்து முதலாவது வரணும், 2வது அபவுட் வரணும், 3வது கேலரி வரணும், 4வது கண்டெக்ட் வரணும், அதுக்கப்புறம் ப்ரைவசி வந்தால் நல்லா இருக்கும். ஸோ மெனுவை அட்ஜஸ்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ டேஷ்போர்டுக்கு போவோம். திரும்ப அப்பியரன்ஸுக்குள்ளே மெனுஸ்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த மெனுஸ்ன்ற செக்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ற முதலாவது வீடியோவை பார்த்து இந்த மெனு வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம மெயின் மெனுன்னு சொல்லி ஒரு மெனுவை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதை சர்வ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக சர்வ் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வரும். இதில் வந்து பேஜஸ்ன்ற செக்ஷனை வந்து பார்த்துக்கொள்ளும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஹோம் பேஜை போடுவோம், 2வது அபவுட் பேஜ், 3வது கேலரி பேஜ், 4வது கண்டெக்ட் பேஜ், 5வது ப்ரைவசி பேஜ். சரியா? இதை சர்வ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஃப்ரண்ட் எண்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ மாறாத காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஓகே சிரிக்கிறீங்கன்னு விளங்குது. ஸோ இது மாறாத காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், மெனுவை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த மெனு எங்கே ஷோ பண்ணுறன்றதை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த தீம்கிட்ட வந்து சொல்லலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லொக்கேஷன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து டெஸ்க்டாப்பில் ஹொரிசான்டல் மெனுவாக வந்து யூஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்குது, அதுக்கும் கொடுக்கலாம். டெஸ்க்டாப் எக்ஸ்பேண்டட் மெனுவாக கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னால் அதையும் கொடுக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து தீமை பொறுத்து வந்து வேறுபடும். சில தீம்ஸுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் இருக்காது. நார்மலாக போட்டோன்னே மேலுக்கு வந்து மெனு விழுந்துடும். நம்ம இதை டிக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பார்ப்போம் மாறுதாண்டு. ஸோ மாறி இருக்குது. ஹோம், அபவுட் அஸ், கேலரி, கண்டெக்ட், ப்ரைவசி பாலிசி. சரியா? அதே இது வந்து இதை வந்து நம்ம டிக் பண்ணலன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், நார்மலாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற எல்லா பேஜஸையும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண ஆர்டர்ஸுக்கு வந்து அது ஷோ பண்ணு. ஸோ நான் விளங்கப்படுத்தினதையும் படி வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். டெஸ்க்டாப் ஹொரிசான்டல் மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த தீமில் வந்து இந்த மெனு வந்து இந்த மாதிரிக்கு சர்வ் ஆகும். ஸோ ஓகே, இப்போ ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கேலரி பேஜ், கண்டெக்ட் பேஜ், ப்ரைவசி பாலிசி பேஜ் இது எல்லாம் வந்து செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு அறிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால், என்னடா இது இப்படி ஒரு டெக்ஸ்ட் உண்டு, இதை எப்படிடா ரிமூவ் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் வந்து வளமையாக எல்லா தீம்ஸுக்கும் வந்து அது டிஃபால்ட்டாகவே வந்து வேர்ட்ப்ரெஸ் காராக்கள் போட்டிருக்கிறது. இதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். என்ன செய்யணும்னா, டேஷ்போர்டுக்குள்ளே போய் செட்டிங்ஸுக்குள்ளே, ஜென்ரல் செட்டிங்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணி விடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களை பக் பண்ணாது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம தீமை மாற்றி பார்த்துட்டோம், மெனுவை வந்து
ரீஆர்டர் பண்ணி பார்த்துட்டோம். மெனுவை ரீஆர்டர் பண்ணுறது வந்து முக்கியமான விஷயம். எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட, எனக்கு முதலாவது ஹோம் பேஜ் வேணும், ரெண்டாவது அபவுட் பேஜ் வரணும். சில நேரம் கேட்பாங்க முதலாவது வந்து ஹோம் பேஜ், ரெண்டாவது கண்டாக்ட் பேஜ் வேணுமெண்டு. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக இந்த வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. ஸோ மெனுவையும் தீமையும் சேஞ்ச் பண்ணுற எப்படின்றதை வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். சரி, இப்போ இருக்கிற இந்த கண்டென்ட்ஸில் வந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ கண்டென்ட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போய் தேடிட்டு இருக்க தேவையில்ல, ஈஸி ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ ஹோம் பேஜில் இருக்கிற இந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணுமெண்டா அப்படியே கீழே வந்தீங்கன்னா எடிட் பட்டன் ஒன்று இருக்கும். அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் பேஜ்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து எப்பயும் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏனெண்டா இதில் சேஞ்ச் பண்ணுற சேஞ்சஸை, இந்த நியூ டேப்பில் சேஞ்ச் பண்ணுற சேஞ்சஸை நீங்கள் இந்த டேப்பில் வந்து செக் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஜஸ்ட் இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் மாதிரி. சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து delete பண்ணுறேன். திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் வெப்சைட். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஹோம் பேஜை வந்து நீங்கள் ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அது வந்திருக்கா இல்லையா? எஸ், வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு தார டாஸ்க் உண்டு. இப்போ இந்த ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கேலரி பேஜ், கான்டாக்ட் பேஜ், ப்ரைவசி பாலிசி பேஜ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி பார்த்து போட்டு எனக்கு வந்து எதுவும் கொஷின்ஸ்கள் இருந்தால் கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான், அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல். ஸோ ஈஸியாக விளங்கப்படுத்துகிறபடியாக நீங்கள் அதில் விளையாடி பார்த்து போட்டு எடிட் செக்ஷனுக்குள்ளே போய் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலாமோ அதுலையும் வந்து விளையாடி பார்த்து போட்டு ஒருக்கா எதுவும் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணிங்கன்னா சரி, நான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்.